ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நடந்த 3வது T20 மேட்ச்சில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் செம்மையாக ப்ளே பண்ணாங்க. இப்போ ஆஸ்திரேலியா நிர்ணயித்த 187 டார்கெட்டை வந்து இந்தியா வந்து ஒரு 18.3 ஓவர்லேயே அருமையாக சேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு விஷயம், ஹர்ஷதீப் சிங் வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வந்தாங்க. அவர் வந்து நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலரு. இன்னும் பல்வேறு சாதனைகள் புரிஞ்சிருக்காரு. இப்போ போன ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து மழையினால் ஆட்டம் பாதியில் கைவிட்டாங்க, ரிசல்ட் இல்லை. செகண்ட் மேட்ச்சில் வந்து ஹர்ஷித் ராணாவை பிளேயிங் லெவலில் கொண்டு வந்தாங்க. பேட்டிங் நல்லா பண்ணார், ஆனால் அவரோட மெயின் ரோலு பவுலிங்கில் சொதப்பிட்டார். இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேட்டிங்கில் எல்லாருமே தங்களால் ஒரு ஆவரேஜாக எல்லா நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. எஸ்பெஷலி வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்ல 4 சிக்ஸோட அருமையாக 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு 49 ரன் ஸ்கோர் பண்ணார். அப்புறமா இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ஹர்ஷதீப் சிங் தன்னோட முதல் 2 ஓவரில் 11 ரன்னு மட்டம் வெட்டி கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டை கைப்பற்றினார். அது வந்து இந்த மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ எனிவே இந்த மேட்ச்சை வந்து இந்தியா அருமையாக வின் பண்ணி இப்போது சீரீஸ் வந்து 1-1 அப்படிங்கிற ஒரு சமநிலை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணமான ஹர்ஷதீப் சிங்குக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற அவார்டு கிடச்சிச்சு. ஸோ அப்கமிங் 2 மேட்சஸில் இந்தியா எப்படி அட்லீஸ்ட் ஒரு மேட்ச்லேயே வின் பண்ணால் தான் சீரியஸை வந்து சமன் பண்ண முடியும். 2 மேட்ச்சுமே வின் பண்ணி இந்தியா கப்பு ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.